கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இருந்தவரும் இருப்பவரும் வரப்போகிறமாய தகப்பன் இயேசு உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். நீங்கள் தாழ்ச்சி அடைய வேண்டியதில்லை. நாளைய தினத்தை குறித்து கலங்க வேண்டாம். இன்று ஒரு நல்ல வார்த்தை, உயிருள்ள வார்த்தை உங்களுக்கு தேடி வருகிறது. ஏசாயா 60. தலைமுறை இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். தலைமுறையாக உங்களை மகிழ்ச்சியாக வைப்பேன். இன்றைக்கி பலவித வேதனையில் கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? எதிர்காலத்தை குறித்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? அல்லது பலவீனை குறித்து நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? அல்லது குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு உங்களை நான் மகிழ்ச்சியாக வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் தலைமுறைக்கும் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி மகிழ்ச்சி என்பது அது ஒரு மருந்து மாதிரி. மகிழ்ச்சி என்பது நம்முடைய சரீரத்துக்கு ஒரு பலன் கொடுக்கிறது. வேதம் சொல்கிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்பது சுகம். அப்படின்னா உங்கள் உடம்பில், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமாவில், உங்கள் சரீரத்தில் எப்போதுமே சந்தோஷத்தை நீங்கள் வைத்திருந்தால், எப்பொழுதுமே மகிழ்ச்சியை நீங்கள் வைத்திருந்தால் உங்களுக்கு பலவீனம் என்பதே வராது. எப்போது உள்ளத்தில் கவலைகள், வேதனைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகளை நீங்கள் உள்ளத்தில் சுமந்து கொண்டு இருக்கீங்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பலவீனங்கள் வரும். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். இந்த ஆத்துமா அது சுகமாக இருக்கணும். அப்படி இந்த ஆத்துமா சுகமாக இருப்பதற்கு உங்கள் உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும், உங்கள் உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். அதனால் இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை நான் தலைமுறைக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன்னு சொல்கிறாரு. எதை பற்றியும் கலங்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சுகம் உங்களை தேடி வரும். பலவீனம் என்பதே வராது அன்பார்ந்தவர்களே. அதனால் இயேசுடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்களை உங்களை மட்டும் இல்லை, உங்கள் சந்ததியை மகிழ்ச்சியாக வைப்பேன்னு வாக்கு பண்ணுறார். அதனால் அவர் வாக்குத்தத்தை நம்புங்க. கவலைப்படாதீங்கள். கவலைப்படுவதால் உங்கள் சரீரத்தை ஒரு முழத்தை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா, வெண்மையாக்க முடியுமா, கருப்பாக்க முடியுமா? தலையில் இருக்கிற முடிய ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? ஒன்றும் நடக்கிறது எல்லாம் நடந்தே தீரும். அதனால் தைரியமாக இருங்க. தலைமுறை வரைக்கும் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார். வாக்குத்தத்தத்தை நம்புங்க. உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது. உங்கள் ஆக்கினைகளை அகற்றி விட்டார். சத்துருக்களை விலக்கி விட்டார். இனிமேல் நீங்கள் தீங்கை காண மாற்றீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதத்தையும், நீர் அதிசயத்தையும், நீர் உயர்வையும், நீர் மேன்மையும், நீர் வெற்றியும், நீர் சுகத்தையும் கொடுத்து ஆஸ்வதித்து பெருக பண்ணுங்கள். தலைமுறைக்கும் உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிங்க தகப்பனே. ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளையும் மேலே உடைய வல்லமை இருக்கட்டும், கிருபை கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.